நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், அதனுடைய 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ம் 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 ஆ ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, நெகேமியாவின் புஸ்தகத்துல 7வது வசனத்துல, எருசலேமுக்கு வந்தேன், அப்பொழுது எலியாபிஸ் தொபியாவுக்கு தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதினால் செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். அதனால் நான் மிகவும் மனமடிவாகி தொபியாவின் வீட்டு தட்டு முட்டுகளை எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எரிந்து விட்டேன் என்று இந்த வேதவசனத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். இன்னைக்கு நம்முடைய திருச்சபைக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆலோசனையான ஒரு வார்த்தை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்துல, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய ஊழியத்துல அகற்றப்பட வேண்டிய அல்லது வெளியே துரத்தப்பட வேண்டிய அல்லது எரிந்து போடப்பட வேண்டிய ஒரு சில விஷயங்களை குறித்து நாம் என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். ஒரு கிறிஸ்தவனாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு ஆண்டவருக்கு பிரியமா இருக்கக்கூடிய, ஒரு ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து உண்மையாய் ஆண்டவருடைய நாமத்துல, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்தானம் பெற்ற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஒரு சில விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே அகற்ற வேண்டும் என்று வேதம் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறது? தெளிவாய் சொல்லுகிறது. இந்த பகுதியில் பார்க்கிறோம். அதுல 8வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதுல நான் மிகவும் மனமடிவாகி தொபியாவின் வீட்டு தட்டுமுட்டுகளை எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எரிந்து விட்டேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது யார் சொன்ன வார்த்தை என்று நாம் பார்க்கும் பொழுது, நெகேமியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் சொன்னக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்கும். நெகேமியா ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தவாதின்னு சொல்லி வேதம் நம்மளுக்கு தெளிவா என்ன பண்ணியிருக்கிறது? சொல்லி இருக்கிறது. அந்த நெகேமியா சொல்றாரு, நான் தொபியாவினுடைய தட்டு முட்டுகளை எல்லாம் நான் வெளியே எரிந்து விட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. இதை அவர் சொல்லும் பொழுது அவர் எங்கே இருந்ததாய் நாம் பார்க்க முடிகிறதுனா, எருசலேமில் இருந்ததாய் பார்க்க முடியாது. அதுக்கு முன்பாக 6வது வசனத்துடைய ஒரு பகுதியை வாசிங்க பிரதர். இதெல்லாம் நடக்கும் பொழுது போதும், இதையெல்லாம் நடக்கும் பொழுது நான் எருசலேமில் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவர் அந்த நெகேமியா சொல்றாரு, நான் எருசலேம்ல இல்லைன்னு சொல்றாரு, இதெல்லாம் நடக்கும் பொழுது. ஆனா என்ன நடந்தது அப்படிங்கும் போது அதனுடைய 7வது வசனத்துல தெளிவாய் சொல்லி இருக்கிறது, அப்பொழுது தொபியா தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணின. தொபியாவை பத்தி நமக்கு நல்லாவே என்ன செய்யும்? தெரியும். அந்த தொபியாவை பத்தி நான் சொல்ல வேண்டியது இல்லை. அந்த ஆலயம் கட்டுவதற்கும் அந்த ஆண்டவருடைய பிரகாரங்களை கட்டுவதற்கு மிகவும் தடையாய் இருந்த ஒரு ஆள் தான் இந்த சன்பல்லாத்து, இந்த தொபியா என்ற ஒரு 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 மனுஷர் அப்படின்னு சொல்லி வேதத்துல தெளிவா என்ன பண்ணிருக்கு? சொல்லியிருக்கு. இப்ப இதையெல்லாம் அந்த நெகேமியா என்ன சொல்றாரு? இதெல்லாம் நடக்கும் பொழுது நான் எருசலேமில இல்லை அப்படின்னு அங்க தெளிவா சொல்றாரு. அப்போ நாம இந்த வசனத்தை வச்சு நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கும் பொழுது, நமக்கு விரோதமா எவ்வளவு பெரிய சத்துருக்கள் வந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நம்மளுக்கு அதிகாரத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். ஆமா, நம்ம இருக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா என்ன செஞ்சாகணும்? இருக்கணும். அங்க நெகேமியா சொல்றாரு, நான் எருசலேமில் இல்லை, ஆனா இப்ப நான் எங்க வந்திருக்கிறேன்? எருசலேமுக்கு வந்திருக்கிறேன். எருசலேமுக்கு வந்து பார்க்கும் பொழுது அந்த தேவாய ஆலயத்துல ஜெபம் இருக்க வேண்டிய இடத்துல, ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்க வேண்டிய இடத்துல, ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டிய இடத்துல, ஆண்டவருக்கு விரோதமா இருந்தக்கூடிய ஒரு மனுஷனுடைய தொபியா அங்க இருந்ததுனால அவருடைய எல்லா தட்டு முட்டுகளை எல்லாம் நான் என்ன பண்ணி எடுத்து வெளியில எரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு? இப்ப நல்ல நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டும்.
நாம முதல்ல தேவனுடைய சமூகத்துல நம்ம இருக்கிறோமா? எருசலேம்ல நம்ம இருக்கிறோமா? எருசலேம் அப்படின்னா ஒரு சமாதானத்தின் இடம். எருசலேம்னு பார்க்கும் பொழுது ஒரு ஆண்டவருடைய ஒரு திருச்சபையாய் ஒரு ஐக்கியத்தை நம்ம என்ன பண்ண முடியுது? பார்க்க முடியுது. நாம ஒரு ஐக்கியத்துல இருக்கும் பொழுது, நாம ஆண்டவருக்குள்ளால ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால இருக்கும் பொழுது, எந்த ஒரு துஷ்ட வல்லமையும், எந்த ஒரு பொல்லாத மனுஷனுடைய ஆளுகையும் நம்முடைய வீட்டுகளையும் சரி, நம்முடைய ஊழியத்திலையும் சரி, நம்முடைய சுபாவத்திலையும் சரி, அவங்க வருவதற்கு வாய்ப்பே என்ன செய்யாது? கிடையாது. நெகேமியா சொல்றாரு, இதெல்லாம் நடக்கும் பொழுது நான் எங்க இல்ல? எருசலேமில் இல்லை. அப்போ வேதம் சொல்லியிருக்கிறது தெளிவாய், நாம் எல்லாருமே ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர்களா என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். எப்ப எருசலேமை விட்டு இந்த நெகேமியா அவர் பாபிலோனுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. நெகேமியா பத்தி தெரியும். அந்த எருசலேம் தேவாலயம் கட்டுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணகர்த்தரா இருந்தவர். இவர் கட்டும் போது எல்லாமே இந்த சன்பல்லாத்து, இந்த தொபியாங்கிற கோஷ்டிகள் என்ன பண்ணும்? அவங்களுக்கு தடைகளை பண்ணும். அப்பதான் மதில் சுவரை கட்ட வருவாங்க. ஸ்டாப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதோ இதுல ஒரு இடைஞ்சல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துல இந்த சன்பல்லாத்தும் தொபியாவும் இந்த நெகேமியாவுக்கு விரோதமா, ஆலயத்தை கட்டக்கூடிய அந்த காரியத்துக்கு விரோதமா, மதிலை கட்டக்கூடிய காரியத்துக்கு விரோதமா ஒவ்வொரு காரியத்திலையும் அவர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் போதெல்லாம் நெகேமியா அதை சாமர்த்தியமா சமாளிச்சு, நெகேமியா ஞானமாய் அதை கையாண்டு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தம் பண்ணி அந்த எருசலேமின் தேவாலயத்தை அந்த கட்டி முடிப்பதற்கு தேவன் உதவி பண்ணினார். அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவன் தொபியான்றவன் பார்த்துட்டே இருந்திருப்பான். எப்போ இந்த நெகேமியா அங்க இருக்க மாட்டாருன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். இவர் வேற ஒரு வேலையா பாபிலோனுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்த உடனே, அதை பார்த்த உடனே அந்த தொபியா என்ன பண்ணிட்டான்? நேர தேவாலயத்துக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆசாரியர் யாரு? அவர் பேர் தான் எலிப்பாசன் இருக்குது. அவர்கிட்ட நல்லா பேசி அவரை கைக்குள்ள போட்டு தேவ ஆலயத்துக்கு உள்ளாலே அவனுக்கு ஒரு இடத்தை என்ன பண்ணிட்டான்? வாங்கிட்டான். நல்லா கவனிச்சுக்கோங்க அருமையான சகோதரனே, சகோதரியே. நாம ஆண்டவருக்குள்ளால இருக்கும் பொழுது எந்த பொல்லாங்கானும் உள்ள என்ன செய்ய முடியாது? வர முடியாது. நாம ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகும் போது, ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரமா போகும்போது, எப்படா இவங்க விலகுவாங்க, நாம உள்ள போய் உட்காந்துக்கலாம், எப்படா இவன் ஆண்டவர் சமூகத்தை விட்டு கொஞ்சம் தூரமா போவாங்க, நாம உள்ள போய் அந்த இடத்த நாம பிடிச்சுக்கலாம் சொல்லிதான் அந்த பொல்லாங்கன், அந்த பெரிய பிசாசானவன் அவன் வகை தேடி கொண்டிருப்பான். ஆமீன். வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது, எவரை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். இதை தான் இந்த தொபியா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாரு. தொபியா பத்தி வேதம் சொல்லி இருக்கிறது, அவர் ஒரு அம்மோனியன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அம்மோனியன் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் தாட்டுவே தான் பேசுவான். ஒரு பின்மாற்றக்காரன். அவன் அதை என்ன பண்றது? ரெண்டு பேருக்கு இடையே ஒரு சண்டையை மூட்டி விடுற, ஒரு கோல் மூட்டுகிற வேலையை தான் இங்க வேதத்துல பண்ணியிருக்கான்னு சொல்லி நம்ம தெளிவா என்ன செய்ய முடியும்? அந்த நெகேமியா புஸ்தகத்துல வாசிக்க முடியும். இப்படிப்பட்ட அந்த தொபியா அவ நெகேமியா இல்லாத நாள் பார்த்து எங்க வந்துட்டான்? தேவாலயத்துக்குள்ள என்ன பண்ணிட்டான்? அவனுக்குன்னு ஒரு இடத்த உண்டு பண்ணி அதுல குடியேற ஆரம்பிச்சிட்டான். இது யாருக்கு பிடிக்கல? நெகேமியாவுக்கு என்ன செய்யல? பிடிக்கல. நெகேமியா இப்ப பாபிலோன்ல இருந்து எங்க வராரு? எருசலேமுக்கு வரும் பொழுது அவருக்கு புரிஞ்சு போச்சு, ஆஹா வரக்கூடாதவன் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டான்? வந்துட்டான். இவனுக்கு இந்த இடத்துல இடத்த கொடுத்தனா இவன் எல்லாத்தையும் சாப்டர் க்ளோஸ் ஆக்கிடுவான். நம்ம உண்மையா ஊழியம் பண்ண முடியாது, மக்களுக்கு துர் உபதேசத்துல சொல்லிடுவான், மக்களை வேற வழி பண்ணிடுவான்னு சொல்லி நினைச்சு அவர் ஒன்னு கூட யோசிக்கவே இல்லை. நெகேமியா எதையும் பத்தி யோசிக்கவே இல்லை. நல்லா பாருங்க. அதனாலே நான் மிகவும் மனமடிவாகி தொபியாவின் வீட்டு தட்டுமுட்டுகளை அந்த அறையிலிருந்து வெளியே எரிந்து விட்டேன்னு சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. எதையும் யோசிக்காத, பின்னாடி நம்ம கொண்டு எரிஞ்சோம்னா நம்மளை இவன் திட்டிடுவான், நம்மளை ஒரு மாதிரி பேசிடுவான், நம்மளை என்னமோ நினைச்சுக்கிறோன்னு சொல்லி ஒருபோது இந்த நெகேமியா என்ன பண்ணல? யோசிக்கவே இல்லை. தைரியமாக அவன் துணிச்சலாக உடனடியாக எப்போ அந்த தேவாலயத்துக்கு வந்தாரோ உள்ள இருக்கிற தட்டு முட்டுகளை எல்லாம் அவர் எங்க எடுத்து அனுப்புனாராம்? வெளியே என்ன பண்ணினாராம்? எடுத்துனா. இப்படிப்பட்டதான ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் நம்ம குடும்பத்தில் என்ன செய்யலாம்? காணப்படலாம். இப்படிப்பட்டதான ஜெபம் இருக்கக்கூடிய இடத்துல, ஜெப தூபம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பின்மாற்றம் காணப்படலாம். ஜெபம் இருக்கக்கூடிய நம்முடைய வீட்டுல ஒரு நிர்விசாரம் காணப்படலாம். ஜெபம் இருக்கக்கூடிய வீட்டுல நம்மளுக்கு ஆண்டவர்களுடைய பின்மாற்றமான சூழ்நிலை காணப்படலாம். அதை நாம் அறிந்து அதை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எப்படி நெகேமியா உடனே வெளியில எரிந்தாரோ அதே போல நாமளும் ஆண்டவருக்கு விரோதமாய், ஆண்டவருடைய நாமத்துக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா காரியத்தையும் உடனடியாக என்ன பண்ண வேண்டுமாம்?
அகற்றி விட வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க அந்த 13வது இதுல 9வது வசனத்தை வாசிங்க பிரதர். 13ஆம் என்ன? ம் ஆ ம் ஆமீன். ஹல்லேலூயா. 8ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் வெளியிலே எரிஞ்சிட்டேன்னு சொல்றாரு. 9வது வசனத்துல என்ன சொல்றாங்க? அந்த அறை வீட்டுகளில் சுத்திகரிக்க சொல்லி தேவனுடைய ஆலய பணிமூட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணிகளையும் அங்கே திரும்ப கொண்டு வந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. இது எதற்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்குது நம்ம பார்க்க முடியும். ஒரு ஜெபத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துல நாம் வழி தப்பி போயிருக்கிறோமோ, எந்த இடத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செஞ்சிருக்கிறோமோ, அந்த இடத்தை மறுபடியும் நாம் சுத்திகரிக்க வேண்டும் என்று தேவன் நம்ம இடத்துல விரும்புகிறார். அவர் மறுபடியும் என்ன பண்றாரு? அந்த சாம்பிராணிகளையும் அந்த காணிக்கைகளையும் அந்த பனிமூட்டுகளையும் மறுபடியும் நான் அந்த இடத்துல என்ன பண்ணேன்? கொண்டு வந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் நம்ம இடத்துல விரும்புகிற ஒரு காரியம். இதுதான் தேவன் நம்ம இடத்துல விரும்புகிற மிகப்பெரிய ஒரு காரியம். ஒருவேளை இதற்கு முன்பாக நம்முடைய அறையில ஜெபம் குறைவா இருக்கலாம், வேத வாசிப்பு குறைவா இருக்கலாம். காரணம், தேவையில்லாத பனிமுட்டுகள், தேவையில்லாத தட்டுமுட்டுகள், தேவையில்லாத குணங்கள், தேவையில்லாத காரியம் இருந்து அந்த ஜெப வாழ்க்கைக்கு அது குறைவாய் காணப்படலாம். அதை இந்த நாளையில நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அதை வெளியே எரிந்தது மட்டுமல்ல, மீண்டும் நம்முடைய பழைய அந்த ஜெப தூபத்தை, அந்த ஜெப காரியத்தை, அந்த ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நாம் நடத்தும் பொழுது உண்மையாகவே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதேதான் நெகேமியா எப்படி தைரியமா, கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு தைரியமான காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் என்ன பண்ணுகிறார்? எதிர்பார்க்கிறார். இது நம்முடைய வாழ்க்கையில அகற்றப்பட வேண்டிய ஒரு காரணம். முதலாவது, ஜெபத்துக்கு தடையா இருக்கிற எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அதை நாம் என்ன பண்ண வேண்டுமாம்? அகற்ற வேண்டுமாம். ஒருவேளை நம்முடைய நேரம் இல்லாம இருக்கலாம், நம்முடைய வேலை பளுவா இருக்கலாம், அல்லது மற்றவங்க சொந்தக்காரங்க வந்து அதிகமா நம்முடைய பேச்சு கொடுத்து அந்த ஒரு காரணமா இருக்கலாம். ஏதோ ஒரு காரணம், நாம ஜெப அறையில இருக்க வேண்டியதை ஜபத்துக்குண்டான காரியம் மட்டுமா இருக்கணும் தவிர உலக காரியம் என்ன பண்ணவே கூடாது, இருக்கவே கூடாது. அடுத்தபடியாக ஒரு தேவனுடைய மனுஷன் வாழ்க்கையில எதை அகற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது என்றால், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், மார்க்கு 10ஆம் அதிகாரம் அதனுடைய 50வது வசனத்தை வாசிக்கலாம். போதும் போதும் போதும். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் என்ன பண்ணான்? வந்தான். முதலாவது அங்கே நெகேமியா என்னத்தை எரிஞ்சாரு? தொபியாவினுடைய தட்டு முட்டுகள். இங்கே ஒரு மனுஷன் என்னத்தை எரிதாருன்னு பாருங்க, தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த 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 பகுதி நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பகுதி தான். இந்த பகுதியில் வந்து நம்ம அடிக்கடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நம்ம வாசிச்சிருப்போம், பிரசங்கத்தில் கேட்டிருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வாழும்போது அநேக இடங்களுக்கு அவர் என்ன பண்ணாரு? போய் சுற்றி திருந்தாருன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் தான் அவர் எங்க வர்றாருன்னா, 46வது வசனத்துல அவர் எரிகோவுக்கு வந்தார்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அவர் எரிகோவுக்கு வந்துகிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு பிறவி குருடன் அவன் என்ன பண்றான்? ஆண்டவர் வருகிறாருன்னு சொல்லி என்ன பண்றான்? கேள்விப்பட்டு அந்த 47வது வசனத்தை வாசிங்க. கேள்விப்பட்டு அடுத்து ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிஞ்ச சம்பவம். அவன் ஆண்டவராகிய இயேசு, அவன் பிறவி குருடன். அவனுக்கு கண் பார்வை என்பது என்ன பண்ணது? தெரியவே இல்லை. அவன் பிறந்ததுல இருந்தே குருடன். அவன் மனுஷங்க எப்படி இருப்பாங்க, அந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை.
அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பகுதிக்கு என்ன செய்யறாரு, வர்றாரு. வரும்போது இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை அவன் கேள்விப்படுறான். அவர் நல்ல அற்புதத்தை பண்ணக்கூடியவர், அவர் சுகத்தை பண்ணக்கூடியவர், அநேக வியாதிகளை குணப்படுத்தி இருக்கிறாரு, அநேகருக்கு நன்மை செஞ்சிருக்கிறான்னு சொல்லி அவன் கேள்விப்பட்டிருக்கிறானே தவிர அவன் வாழ்க்கையில் அவன் என்ன பண்ணவே இல்லை, ருசி பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் ஆண்டவர் வருகிறான்னு சொல்லி கேள்விப்படும் பொழுது, இந்த ஆண்டவர்கிட்ட நான் எப்படி போக முடியும், என்னை யாராவது கொண்டு போய் விடுவாங்களா, என்னை அவர்கிட்ட கொண்டு போய் யாராவது கொண்டு போய் இவனுக்கு கண்ணை பார்வையடைன்னு சொல்லி எனக்கு உதவி பண்ணுவாங்களான்னு சொல்லி ஒருவேளை மனசுக்குள்ள அவன் என்ன பண்ணியிருப்பான், ஏங்கி இருப்பான், அவன் தவிச்சிருப்பான். எப்படியாவது நான் போகணும், எப்படியாவது சுகம் அடையணும்னு சொல்லி அவன் நினைக்கும் போது அவனுக்கு ஒரு வழியுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவங்க அவன் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறான். என்ன பண்றான், என்ன பண்றான், அவன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு என்ன பண்ணுங்க, இறங்குங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, அமைதியா இருன்னு சொல்லி அவன் ரொம்ப என்ன பண்றாங்க, அவனை அதட்டுறாங்க. அவன் அப்ப அதுக்கெல்லாம் செவி கொடுக்காம, அதெல்லாம் ஒரு பொருட்டா நினைக்காம இன்னும் அதிகமா என்ன பண்றான், கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. 49 வாசிங்க. இயேசு நின்று அவனை என்ன பண்ணாரு, அழைத்து வர சொன்னாரு. இயேசு என்ன பண்றாரு, நிற்கிறாரு, ஒரு சத்தத்தை கேட்கிறாரு, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி அவன் சத்தம் போடு கூக்கும் பொழுது போய்கிட்டு இருக்கிற இயேசு அப்படியே என்ன பண்றாரு, நிக்கிறாரு. நின்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டு வாங்கப்பா, கூட்டிட்டு வாங்கப்பான்னு சொல்லி சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அவங்க அந்த குருடனை அழைத்து திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்று சொன்னார். உடனே அவன் என்ன பண்ணா, அவன் எழுந்துச்சு அப்படியே போட்டு அவன் மேல் வஸ்திரத்துல போட்டுட்டு வரல. அதுக்கு அடுத்த வசனம் அங்க ஹைலைட். அவன் நல்லா வாசிங்க, 50வது வசனம் மறுபடியும் வாசிங்க. உடனே அவன் எரிந்து விட்டு, ஆமேன், ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. உடனே அதான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. என் சத்தம் ஆண்டவர் காதுக்கு போயிருச்சு, எனக்கு பதில் வந்துடுச்சு. ஆனா அவர் எங்க நிற்கிறாரு, எங்க பார்த்து நிற்கிறாரு, எந்த இடத்துல நிற்கிறான்னு எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. உடனே அவன் என்ன பண்றாங்க, உன் ஆண்டவர் அழைக்கிறாரு, திடன்கொள், வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவன் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணான், தன்னுடைய மேல் வஸ்திரத்தை என்ன பண்ணான், எரிந்து விட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எதற்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்குதுண்டா, நம்மிடத்துல ஒரு சுய புத்தி காணப்படும், நம்ம கிட்ட ஒரு செல்ஃப் கேரக்டர் என்ன செய்யும், காணப்படும். இப்ப இந்த குருடன் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் கோடை வச்சு அவங்கள அடையாளம் பட்டுவாங்களாம். இந்த ட்ரெஸ் போட்டா அவங்க இப்படிப்பட்டவங்க. இப்ப நம்ம காலத்துல எடுத்துக்கோங்களேன், காக்கி அண்ட் காக்கி போட்டா போலீஸ் அப்படின்னா, அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டா லாயரு, அப்படிதான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டா டாக்டர். இன்னொரு ட்ரெஸ்ஸிங் கோடு இருக்குது. அதே போல அந்த காலத்துல ராஜாக்களுக்கு இந்த ட்ரெஸ், இந்த ரெட் கலர் போட்டா, இன்னும் மேலை நாடுகள்ல நான் இருக்கதா கேள்விப்படுறேன், ஒரு மாதிரி பிங்க் கலர் போட்டா அந்த மேலை நாடுகள்ல ஒரு விதமான ஒரு போஸ்டிங்ல இருக்கக்கூடியவரா, அல்லது ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூல போட்டாங்கன்னா ஒரு மாதிரி கோடு, அந்த மாதிரி ட்ரெஸ். அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸிங் கோடும் ஒவ்வொருத்தரை அடையாளப்படுத்தக்கூடியது. இந்த குருடருக்கு அடையாளம் என்னது, தன்னுடைய மேல் வஸ்திரம். ஆமேன். குஷ்டரோகியா இருந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்டவங்க இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் கோடு இருக்கும். நம்ம வேதத்துல பாக்குறோம், அவன் உடனே தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, இன்னும் அவனுக்கு என்னது கிடைக்கல, பார்வை கிடைக்கல, இன்னும் அவன் சுகம் அடைவானான்னு சொல்லி அவனுக்கு தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை. உடனே அவன் என்ன பண்ணிட்டான், அந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ணிட்டான், எரிஞ்சிட்டான். பழைய சுவாபத்தை அவன் என்ன பண்ணிட்டான், தூக்கி போட்டுட்டான். இனிமே நான் குருடன் கிடையாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் என்ன பண்ண போறேன், இந்த உலகத்தை பார்க்க போறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா அம்மாவை பார்க்க போறேன், இந்த உலகத்து நேரத்துல எனக்கு உதவி செஞ்சவங்களை நான் பார்க்க போறேன், எனக்கு பிச்சை போட்டவங்களை நான் பார்க்க போறேன், இந்த எனக்கு சுகம் கொடுத்த என்னுடைய தெய்வத்தை நான் பார்க்க போறேன்னு சொல்லி என்னுடைய மேல் வஸ்திரத்தை என்ன பண்ணனா எரிஞ்சு விட்டான். அவன் எரிஞ்சக்கு பிற்பாடு அவனுக்கு அங்க சுகம் கிடைக்கிறதை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். என் அருமையான தேவ பிள்ளைகளே, இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு குணங்கள் இருக்கும், நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருக்கும், நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு சுபாவம் இருக்கும். அந்த சுபாவத்தை நாம் என்ன பண்ண வேண்டுமாம், எரிந்து விடும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதத்தை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய கோபமா இருக்கலாம், நம்முடைய பிடிவாதமா இருக்கலாம், நம்முடைய விடாப்பிடியாத குணங்கள் இருக்கலாம், தேவையில்லாத எரிச்சல்கள் இருக்கலாம், தேவையில்லாத பிடிவாத குணங்கள் இருக்கலாம். இந்த குணத்தை நாம் என்ன பண்ண வேண்டும், எரிந்து விட வேண்டும் என்று வேதம் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறது, சொல்லுகிறது. அப்படி எரியும் பொழுது கர்த்தர் அதற்கு பிற்பாடு மிகப்பெரிய ஒரு நன்மையை அவளுக்கு கொடுப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க பிரதர்.
எபேசியர் 4:22. அந்தபடி களைத்து போட்டு ஆமென். ஹல்லேலூயா. பழைய எல்லா சுவாபங்களையும் நாம் என்ன பண்ண வேண்டும்? விட்டு விலகி புதிய ஒரு சுவாபத்தை நாம் என்ன பண்ண கொள்ள வேண்டும்? தரித்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்மிடத்துல அப்படிப்பட்ட, எப்படி அந்த குருடன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை அவன் தூக்கி எரிஞ்சு போட்டானோ, அதே போல நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுவாபத்தை, அந்த விடாப்பிடியான குணத்தை எல்லாம் நாம் தூக்கி எறியும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை பண்ணுவதற்கு அவர் போதுமானவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். எப்போ நம்முடைய சுவாபத்தை விட்டு நாம் வெளியில வாரமோ, அப்பதான் தேவன் நம்மளுக்கு அற்புதத்தை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எனக்கு அற்புதம் கிடைக்கலையே, இன்னும் கோபம் போக மாட்டேங்குது. எனக்கு அற்புதம் கிடைக்கலையே, இன்னும் நான் பிடிவாதமா இருக்கிறேன். எனக்கு அற்புதம் கிடைக்கலையே, இன்னும் மற்றவங்களுக்கு மத்தியில கோல் பேசுறேன். எனக்கு அற்புதம் கிடைக்கலையே, மற்றவங்களை நான் போட்டு கொடுக்குறேன். எனக்கு அற்புதம் கிடைக்கலையே, இன்னும் நான் மற்றவங்களுக்கு புறம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட கேரக்டர்கள்ல, இப்படிப்பட்ட ஒரு சுபாவத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் சமூகத்துல நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. என்னைக்கு அதை நம்ம தூக்கி வெளியில எரிஞ்சு போடுறோமோ, அன்னைக்கு கர்த்தர் எப்படி குருடனுக்கு பார்வை கிடைத்ததோ, அதே ஒரு பெரிய நன்மை, அதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். வஸ்திரம் அவன் மேல இருக்கிற வரைக்கும் அவன் யார் தான்? ஒரு குருடன் தான். என்னைக்கு வஸ்திரத்தை தூக்கி வெளியில போட்டானோ, அவன் குருடன் என்பவன் கிடையாது. இதேதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவங்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வரும்பொழுது வரக்கூடிய வழிகள் எல்லாம் அவர்களுக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? இவர்கள் அடிமைகள். இவங்க யாரு? செங்கடல பிளந்துட்டு போறாங்க. இவங்க யாரு? அவங்க எகிப்தில இருந்த அடிமைக. இந்த ஜனங்களை போரிட்டு ஜெயிச்சாங்க. அவங்க யாரு? அவங்க எகிப்தின் அடிமைகள். எகிப்தின் அடிமைகள், அடிமைகள் என்றே அவர்களுக்கு ஒரு பட்டப்பேர் வந்துகிட்டே இருந்தது. என்னைக்கு அவர்கள் யோர்தானை கடந்து ஆமீன் கானானில கால் வைத்தார்களோ, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, யோசுவா 5:9 வாசிங்க. யோசுவாவை நோக்கி புரட்டி போட்டேன், அதனால் ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எகிப்தின் நிந்தையை இந்நாள் உங்களை என்ன பண்ணி போட்டேன்? புரட்டி போட்டுட்டேன். கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்னதான்? அடிமையின் மக்கள். என்னைக்கு யோர்தானை அவர்கள் கடந்து அவர்கள் கானான் தேசத்துக்கு கால் வைத்தார்களோ, அவர்கள் ஆமென் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய், அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் தேவனே அங்க மாத்தினார் என்று நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இதே போலதான் அருமையான தேவ ஜனமே, நமக்குள்ள ஒரு அடையாளத்தை, நமக்குன்னு ஒரு தனி குணத்தை, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத குணத்தை நாம் தூக்கி வெளியே எடுக்கும் பொழுது, தூக்கி வெளியே எரியும் பொழுது கர்த்தர் நம் மூலமாய் என்னப்படுவாராம்? மகிமைப்படுவார். கர்த்தர் நம்ம மூலமாய் அவர் பிரஸ்தாபப்படுவார். நம் மூலமாய் அவர் உண்மையாகவே அவர் ஆனந்தப்படுவார் என்பதுல கடுகளவும் ஆமென் சந்தேகம் கிடையாது. ஆனவே நம்முடைய சுய எல்லாத்தையும் எரிந்து விட வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். அடுத்ததாக ஒரு தேவனுடைய மனுஷன் எதை எரிந்து விட வேண்டும்? யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது எரிந்து விட்டார்கள். போதும், போதும். தேங்க்யூ. இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஒரு தெரிஞ்ச சம்பவம் நம்மளுக்கு. இது ஒரு தெரிஞ்ச சம்பவம். யோனா அவன் எங்கே ஆண்டவர் போச்சுன்னாரு? நினிவேக்கு போச்சுனார். அவன் எங்க போறான்? தர்சீசுக்கு போக முடியாய் அவன் கப்பல் ஏறி போய்கிட்டே இருக்கிறான். போகும்போது மிகப்பெரிய ஒரு அங்க ஒரு பெரிய புயல் வருவதை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்போ கப்பல் நடு கடல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? போய்கிட்டே இருக்கும்போது பயங்கரமான ஒரு குழப்பம் வருது. அப்ப குழப்பம் நல்ல கவனிச்சுக்கோங்க. ஒரு பயங்கரம், எதிர்பாராத ஒரு குழப்பங்கள் வருது. அந்த குழப்பத்துல கப்பல் நிலை தடுமாறி நிலையில போய்கிட்டு இருக்கும் பொழுதுதான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? கப்பல் கவுந்துரும் சொல்லி என்ன பண்றாங்க? பாரத்தை லெகுவாக்குவதற்காக பொருட்களை என்ன பண்றாங்க? கடல்ல தூக்கி என்ன பண்றாங்க? எரியுறாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இது எதற்கு இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய அந்த கப்பல் என்பது 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 19 வாசிங்க. கப்பல் எதற்கு ஒப்பனையா சொல்லப்பட்டிருக்குன்னா 1 தீமோத்தேயு 1:19. போதும், விசுவாசமாகிய கப்பல். அப்போ கப்பல் எதற்கு ஒப்பனையா நம்ம வேதத்துல பார்க்கிறோம்னா, விசுவாசத்துக்கு ஒப்பனையா. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில, நம்முடைய விசுவாசத்தினுடைய போராட்டத்துல அநேக பாரங்கள் இருக்கும். அந்த பாரங்களை நாம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, சுமந்துக்கிட்டே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எப்படி கப்பலை லெகுவாக்குவதற்காக அந்த பொருட்களை எல்லாம் தூக்கி கடல்ல போட்டாங்களோ, அதே போல நம்முடைய பாரங்களை, நமக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத லோடுகளை நாம் என்ன பண்ணி தூக்கி தலையில சுமந்துக்கிட்டு நாம என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, உன் பாரத்தை எல்லாம் சுமக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன், ஆயத்தமா இருக்கிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை என்ன பண்ணுவார், ஆதரிப்பார்னு சொல்லி வேதம் சொல்லியிருக்குது. நம்ம பாரத்தை நாம் என்ன பண்ண வேண்டுமா, தூக்கி எரியும் பொழுது ஆமென், கர்த்தருடைய இந்த பாரத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப கப்பல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, போய்கிட்டே இருக்கும்போது இந்த கப்பலுடைய பாரத்தை குறைப்பதற்கு பொருட்களை என்ன பண்றாங்க, தூக்கி எறிகிறாங்க. ஆனா ரிசல்ட் கிடைச்சிச்சா, கிடைக்கவே இல்லை. ஆமென், அப்படித்தானே, ரிசல்ட் கிடைக்கவே இல்லை. மறுபடியும் என்ன பண்றாங்க, இன்னும் கொஞ்சம் பொருளை போடுங்கன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி சொல்லி போட்டிருப்பாங்க. ஐயா உங்க பொருளை கொஞ்சம் போடுங்க, கீழே உழவு, கப்பல் முடிய போகுது, சோப்பு சட்டை பச்சை சட்டைன்னு சொல்லி பேர் தெரியாம சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, அவங்க எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனாலும் உடனே என்ன பண்ணல, ரிசல்ட் கிடைக்கல. அப்ப என்ன காரணம், ஏன் இப்படிப்பட்ட நிலைமை வருதுன்னு சொல்லி. ஆனா முக்கியமா ஒரு ஆள் அங்க அடித்தளத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நிம்மதியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. யார் அவரு, பிரதர் யோனா உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ சீட்டு இது பண்ணி பார்க்கும்போது அந்த யோனாவை பிடிச்சி விசாரிக்கிறாங்க, நீ என்ன எங்க இருந்து வந்தன்னு சொல்லி. அவன் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், ஒப்பிச்சிட்டான். அப்போ யோனாவை தூக்கி எங்க அவரே சொல்றாரு, என்ன தூக்கி என்ன போட்டுருங்க, நீங்க உள்ள போட்டுருங்க, நீங்க சுமூகமா இருப்பீங்கன்னு சொல்லி யோனாவை தூக்கி கடல்ல போடும் பொழுது அங்கே கப்பல் நார்மலான நிலைக்கு வருவதை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னங்கன்னா, நம்முடைய விசுவாச கப்பல்ல நாம போட வேண்டியதை போடாம தேவையில்லாத போட்டுட்டா கூட நம்மளுக்கு ரிசல்ட் என்ன பண்ணவே கிடையாது, கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு பொருளை போடலாம், பொண்ணை போடலாம், என்னத்தை வேணாலும் போடலாம். பட் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல சமாதானம் அல்ல. ஒழுங்கா ஆண்டவருக்கு என்ன சொல்றது, பிரியமா நடக்கலாம், ஒழுங்கா ஜெபம் பண்ணலாம், வேதம் வாசிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனாலும் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையேன்னு சொல்லி ஒருவேளை கலங்கி நிற்கலாம். நமக்குள்ளால ஒரு பின்மாற்றமான காரியம் இருக்கும், நமக்குள்ளால ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இருக்கும். அந்த காரியம் தான் யாரு, யோனாவை நாம் அவர்கள் தூக்கி கடலில் போட்ட பிறப்பாடு அந்த கப்பல் எந்த நிலைமைக்கு வந்ததா, நார்மலான நிலைமைக்கு வந்ததை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. தேவ திட்டம் எதுவோ அதை செய்யக்கூடியலாம் நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த யோனாவை தூக்கி போட்ட உடனே கப்பல் எப்படி நார்மலாய் வந்ததோ அதே போல நம்முடைய விசுவாச வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய தொழில்ல ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத, ஆண்டவர் விரும்பாத சில காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படலாம். அது மறைஞ்சிருக்கலாம். ஒருவேளை மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கலாம். அவர் யோனா எங்க இருந்தாரு, அடித்தட்டுல என்ன பண்ணாரு, இருந்தாரு. அது மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அவங்கள கண்டுபிடிச்சு எப்ப அவங்கள வெளியில எரிஞ்சாங்களோ அப்பவே அந்த புயல் இருந்து ஒரு ரிசல்ட்டை நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான காரியங்கள் காணப்படலாம். யோனா போன்றதான பின்மாற்றமான காரியங்கள் காணப்படலாம். யோனா போன்றதான ஒரு நிர்விசாரமான காணப்படலாம். நம்ம குடும்பத்துல ஒரு புயல் அடிக்கும், தொழில புயல் அடிக்கும், படிப்புல புயல் அடிக்கும், ஊழியத்துல புயல் அடிக்கும். எல்லாத்துலயும் ஒரு புயல் வரத்தான் செய்யும். எதனால வருது, ஏன் இந்த புயல் அடிக்குன்னு சொல்லி நம்மளை நாம ஆராய்ந்து அதை நான் தூக்கி வெளியே எரியும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே அந்த புயலை நம்மளுக்கு சாதகமாய் மாற்றி கொடுப்பார். கைகளை உயர்த்தி ஆண்டவர் நன்றி சொல்லலாமா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில புயல் அடிக்கும் ஆண்டவரே, என்னுடைய படிப்புல, என்னுடைய ஊழியத்துல, என்னுடைய பொருளாதாரத்துல ஒரு புயல் போல நிலைமை காணப்படும் ஆண்டவரே. அதை எல்லாம் நான் எரிந்து போடுவதற்கு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல நான் போட வேண்டியதை நாம் போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உண்மையாகவே நம்மளுக்கு அற்புதத்தை பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அடுத்த ஒரு காரியத்தை நாம் என்ன பண்ண, 1 சாமுவேல் 17 அதிகாரம் 49 1 சாமுவேல் 17:49.
தன் கையை அடைப்பையிலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி எறிந்தான். ஹல்லேலூயா. அடுத்து இங்க ஒரு ஆள் என்ன எறிதாரு? கல் எறிது, கல் எறித மாதிரி ஒரு சம்பவம். இந்த சம்பவம் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம். இதுல இருந்து ஆண்டவர் நம்ம இடத்துல கொடுக்கக்கூடிய ஆலோசனை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்தே சண்டே கிளாஸ்ல இருந்தே இந்த கதையை நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருப்போம், கேட்டுட்டே வந்திருப்போம். அநேக பிரசங்கத்துல கேட்டிருக்கிறோம். அங்க கோலியாத் அப்படிங்கிறவன் என்ன பண்றான், இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறான். நிந்திக்கும் போது அங்க அப்போ யாரா இருக்கிறா, ராஜாவா யார் இருக்கிறா? சவுல். அவர் ராஜாவா இருக்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணணும்னு என்ன பண்ணல தெரியல. இந்த இப்படிப்பட்ட பெலிஸ்தனை கொல்வதற்கு நான் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், பல திட்டங்கள் போட்டாரு, பல சட்டங்கள் போட்டாரு. ஒருத்தரும் முன்னாடி என்ன பண்ணல, அதை அவனை எதிர்ப்பதற்கு முன்பாக வரல. அங்க ஒரு குட்டி தாவீது என்ன பண்றான், வந்தான், ஒரு சின்ன கல்லை எடுத்தான், சுழட்டி வீசி எரிஞ்சான், கோலியாத்து கீழே விழுந்தான். சாப்டர் க்ளோஸ். அங்க கதையே என்ன பண்ணிச்சு, முடிஞ்சிச்சு. இது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம். தேவன் இதிலிருந்து நம்மிடத்துல எதிர்பார்க்கிற என்ன காரியம்னா, அவன் கையை அடைப்பையில் போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தரின் நெற்றில் பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். மிகப்பெரிய ஒரு சக்தி, ஒரு பொல்லாத ஆவி, ஒரு பொல்லாத மனுஷன், ஒரு இடைஞ்சல் பண்றவன், நம்மளோட குடும்பத்துக்கு இடைஞ்சல் பண்றவன், நம்முடைய ஊழியத்துக்கு இடைஞ்சல் பண்றவங்க, நம்ம தொழிலுக்கு இடைஞ்சல் பண்றவங்க, நம்முடைய வருமானத்துக்கு இடைஞ்சல் பண்றவங்க, நம்முடைய எல்லா காரியத்துக்கும் இடைஞ்சல் பண்ணக்கூடிய ஒரு பிசாசானவன் நமக்கு முன்பாக என்ன பண்ணுவான், நிற்கிறான். நம்ம பண்ண வேண்டியது, தாவீது எப்படி கல்லை எறிந்தாரோ அதே போல நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்த, நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்ப, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை, நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சரியான முறையில நாம் பயன்படுத்தி எரியும் பொழுது அந்த பொல்லாங்கானவனை வீழ்த்துவதற்கு கர்த்தர் நம்மளுக்கு உதவி பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனங்களே, எரிய வேண்டிய பொறுப்பை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. பிசாசை துரத்த வேண்டிய அதிகாரத்தை தேவன் நம்மிடத்துல கொடுத்திருக்கிறாரு. பிசாசை மேற்கொள்வதற்கு அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இன்னும் பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி மற்றவருடைய ஜெபம் பண்ண கேட்பது அவசியம் தான், இல்லைன்னு சொல்லல. கர்த்தர் நம்மளுக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை வைத்து நாம் ஆமென் ஆண்டவர் சமூகத்துல அதை வைராக்கியமாய் பயன்படுத்தும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு பெரிய வல்லமை வந்தாலும், விழுந்தது எப்படி, அடிச்சது நெத்தியில விழுந்தது எப்படி விழுந்தான் பாருங்க, முகங்குப்புற என்ன பண்ணா விழுந்தான். நாம் ஒரு அடி எடுத்து வச்சா தேவன் நமக்காக 2 அடி எடுத்து வச்சு அவனை புடதில தள்ளி கீழே தள்ளிடுவார். ஆமீன், ஹல்லேலூயா, ஆமீன், ஹல்லேலூயா, ஆமீன். இது போல அதிகாரத்தை, சூழ்நிலையை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அந்த சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை தான். அந்த தாவீது அங்க வருவான்னு சொல்லி யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. அவன் வந்ததுக்கு அவங்க அண்ணன் கூட அவன் என்ன பண்ணான், திட்டுனான். ஆமீன், நீ ஏன் இங்க வந்த, உன் ஆடுதானே மேய்க்க விட்டேன், ஆட்டை அப்படி காட்டுல விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணிருப்பான், திட்டுனா. அங்க இருக்குது, வேதம் இருக்கிறது. அந்த இது 29வது வசனத்தை வாசிங்க. தாவீது சொல்றான் பாருங்க, நானே வாசிக்கிறேன். அதற்கு தாவீது, இப்பொழுது செய்தது என்ன, இங்கே வந்ததற்கு, நான் இங்கே வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நான் இங்க வந்ததற்கு ஒரு காரணம் இல்லைன்னு நினைக்கிறியா? நான் இங்க வந்ததுக்கு, நீங்க நம்ம இந்த சபைக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தேவன் நம்மளை ரட்சித்ததுக்கு ஒரு காரணம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இல்லை நம்ம நினைக்கிறோமா? தேவன் கொடுத்த ஊழியத்துக்கு ஒரு காரணம் இல்லைன்னு நினைக்கிறோமா? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஏற்ற காலத்துல, ஏற்ற நேரத்துல சத்துருவானவனை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நம்மையில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை வைத்து நாம் அதை சரியாய் பயன்படுத்தும் பொழுதுதானே தேவன் எல்லா சத்துருக்களையும் நமக்கு முன்பாக அவர் முறியடிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு காரியம், விசுவாசத்தோடு எல்லா காரியத்தையும் என்ன பண்ண வேண்டும், செய்ய வேண்டும். அடிச்சது ஒரு கல்லு தான். அடுத்து அவனுக்கு கிடைச்சது பரிசு என்ன தெரியுமா? இந்த நாட்டுக்கே அவன் ராஜா. ஆமீன், ஹல்லேலூயா, ஆமீன். சவுலுக்கு அற்பாடு 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை தேவன் தாவீதுக்கு கொடுத்தார். ஆமீன், ஹல்லேலூயா. அதே போல இன்னைக்கு நாம நினைக்கலாம், இதெல்லாம் நம்மளால நடக்குமா, இதெல்லாம் நம்மளால முடியாது, இதெல்லாம் பெரிய பெரிய பரிசுத்தம், இதெல்லாம் அவங்களால தான் முடியும், இவங்களால தான் முடியும் சொல்லி ஒருவேளை நம்மளை நாமே நாம் தாழ்த்தி கொள்ளவே கூடாது. கர்த்தர் எல்லாத்துக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமீன், ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வெளிச்சத்தை
சுதந்திரத்தை, அந்த அதிகாரத்தை, அந்த ஆமேன் கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஆமேன் அதை வைராக்கியமாய் பயன்படுத்தும் பொழுது தேவன் சகலத்தையும் மேற்கொள்வதற்கு நம்மளுக்கு ஆமேன் ஆமேன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 20 ம் 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 ஓகே ஓகே, மறுபடியும் வாசிங்க. யாத்ராகம் 4:25. அப்பொழுது சிப்போராள் ஒரு கருக்கான கல்லை எடுத்து அறுத்து எரிந்து. ஆமேன், ஹல்லேலூயா. இங்க ஒரு சம்பவத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? மோசேயினுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம, சிப்போராள் அது மோசேயினுடைய மனைவி. இங்க என்ன சம்பவம் நடக்குன்னு நல்லா பாருங்க. மோசேயை ஆண்டவர் தெரிந்து கொண்ட விதம் என்னவென்று நம்மளுக்கு என்ன செய்யும்? தெரியும். அவனுடைய அந்த மோசே பிறந்த காலத்துல ஆண் குழந்தை எல்லாம் என்ன பண்ணப்பட வேண்டும்? கொல்லப்பட வேண்டும் என்று அவங்க பார்வோனுடைய சட்டம். எப்படியாவது அந்த தாய் மோசையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளை வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சு வளர்த்தாங்க. பிள்ளை அழுகுரல் வெளியில கேட்டுடும் சொல்லி பயந்து ஒரு நாணல் பெட்டியை உண்டு பண்ணி அதை என்ன பண்ணாங்க? நதியில விட்டாங்க. பார்வனுடைய குமாரத்தி அங்கே ஸ்தானம் பண்ண வரும் பொழுது பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டு அதை எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு குழந்தை இருந்ததை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அதை எடுத்துட்டு போய் அரமனையிலே அந்த பிள்ளை வளர்க்க வேண்டும் என்று அவளுக்கு தோணுச்சு. ஆனா அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு ஒரு தாய் வேணும்னு சொல்லி அந்த தாயே பிள்ளைகளை வளர்த்தான்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்போ மோசே வளருகிறார். வளரும்போது அவன் ஒரு எபிரேயன் அப்படின்னு சொல்லி அவங்க தாய் சொல்லி 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 நீ ஒரு எகிப்தியன் கிடையாது, நீ ஒரு எபிரேயன் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்கும் பொழுது அந்த மனசு உள்ள நல்லா பதிஞ்சு அவன் ஆண்டவருக்கு பிரியமாதான் என்ன பண்ணான்? வளர்ந்தான். அதனாலதான் அந்த இஸ்ரவேலர்களுக்கு அவன் உதவியா இருந்ததா நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். 2 பேரும் சண்டை போடும் பொழுது அந்த எகிப்துல அவன் இஸ்ரவேலுக்கு ஆதரவா இருந்து ஒரு எபிரேயனை அடிச்சு என்ன பண்ணிட்டான்? கொன்னுட்டான். இதை ஒருத்தன் பார்த்து ராஜாட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டினால அவன் என்ன பண்ணிட்டான்? எகிப்தை விட்டு மீதியான் அப்படிங்கிற தேசத்துக்கு என்ன பண்ணிட்டான்? ஓடிட்டான். இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த சூழ்நிலையில ஆண்டவர் மோசே என்ன பண்றாரு? ஊழியத்துக்கு என்ன பண்றாரு? அழைக்கிறாரு. இது ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. ஆண்டவருக்கு அவன் வைராக்கியமா இருக்கும் பொழுது ஆண்டவர் சைலண்டா இருந்தாரு. இப்ப ஆண்டவர் மோசையை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கூப்பிடும் போது மோசே என்ன பண்றான்? தயங்குறான். எனக்கு திக்குவாயி நான் மந்தனாவன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அந்த என்ன பண்றான்? அந்த காரணத்தை சொல்லி தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றான்? இது பண்றான். அந்த சமயத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனை விடல. நீ தான் என்ன பண்ணணும்? என்னை இஸ்ரவேல் ஜனங்களை என்னை காப்பாத்துன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிக்கிட்டே நடந்தாது. அப்ப அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பொண்ணோடனே இவன் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த விருத்த சேதனத்துடைய நன்மையை அவருடைய மனைவி சிப்போராளுக்கு இவன் என்ன பண்ணியிருக்கணும்? சொல்லியிருப்பான். ஆண்டவருடைய கட்டளைகளை ஒண்ணு, பிறந்த குழந்தைகள் 8ஆம் நாளில விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று அவன் கட்டளை எல்லாம் சொல்லியிருப்பான். ஆனா மனைவியினுடைய சிப்போராள் ஒரு மீதியானிய ஸ்திரீ. அவங்களுக்கு இந்த கட்டளைகளை கைப்பற்ற வேண்டும், இந்த கட்டளைகளை நடக்க வேண்டும் என்ற கட்டாயம் என்ன செய்யாது? கிடையாது. ஆனால ஒருவேளை அவங்க அதை பண்ணாமலே இருந்திருக்கலாம். இந்த நேரத்துல தான் அதுல 24வது வசனத்தை வாசிங்க. வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். யாரை கொல்ல பார்த்தார்? மோசையை கொல்ல பார்த்தார். இந்த நேரத்துலதான் அந்த சிப்போராள் என்ன பண்றாங்க? அதான் 25. மறுபடியும் வாசிங்க. ம் 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 26. ம் ம் ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த விருத்த சேதனம் என்பது மோசேக்கு விருத்த சேதனுடைய பலன் என்ன, நன்மை என்ன என்பது மோசேக்கு நல்லா தெரியும். பட் அவனோட ஒய்ஃப் சிப்போராளுக்கு என்ன பண்றதில்ல? தெரியல. காரணம் என்னன்னா அவர் மீதியானிய ஸ்திரீ.
அப்போ எப்ப ஆண்டவர் மோசையை கொல்ல பார்த்தாரோ, உடனே சிப்போராளுக்கு என்ன வந்துச்சு? ஒரு மனமாற்றம் வந்துச்சு. எப்போ ஆண்டவர் தன்னுடைய புருஷனே கொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே சிப்போராள் என்ன பண்ணாரு? அங்கே தன்னுடைய மகனுக்கு அங்கே ஒரு விருத்த சேதனம் பண்ணி அந்த நுனி தோலை எரிந்தாள் என்று என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் மீறும் பொழுது நாம் மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை கூட நம்மளுக்கு என்ன செய்யலாம்? வரலாம். ஆண்டவருக்கு விரோதமாய் எந்த ஒரு காரியத்தையும் நிர்விசாரமாய் ஈடுபடும் பொழுது, இது தப்புன்னு தெரிஞ்சு இது பண்றது நம்மளுக்கு அசிங்கம், இது தெரிஞ்சும் நம்ம தப்பு பண்றோம் பாருங்க, அப்போ ஆண்டவருடைய அடி எப்படி இருக்கும்? பலமா என்ன செய்யும்? இருக்கும். அதுல இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால், அதுல இருந்து ஆண்டவர் சமூகத்துல நம்மளுக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் என்ன பண்ண வேண்டுமாம்? கை கொள்ள வேண்டும். எப்படி சிப்போராள் தன்னுடைய புருஷனுக்கு ஒரு மரணம் வரப்போகுது, ஆண்டவர் அடிக்க போறாரு, ஆண்டவர் கொல்ல போறாருன்னு சொல்லி அது வரைக்கும் மனம் மாறாத சிப்போராள் மனம் மாறி கற்பனைகளின்படி விருத்த சேதனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய புருஷனை காப்பாற்றினாலோ, அதே போல நம்முடைய குடும்பத்திலையும் சரி, நம்முடைய ஊழியத்திலையும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவர் அடி கொடுக்க இருக்கணும்னா ஆண்டவருக்கு நம்ம எப்படி இருக்கணும்? பிரியமா என்ன செய்யணும்? இருக்கணும். ஆண்டவர் சொல்றதை கேட்டு என்ன செய்யணும்? நடக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை என்றால் அங்கே மரணத்தை நாம் சந்திக்க வேண்டும். ஆனா நம்முடைய புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்படிப்பட்ட ஒரு கட்டு நம்மளுக்கு கிடையாது. புதிய ஏற்பாட்டு காலத்துல நாம் பண்ண வேண்டிய விருத்த சேதனம், நம்ம கண்ணுக்கு விருத்த சேதனம் பண்ணணும், நமக்கு செவிக்கு விருத்த சேதனம் பண்ணணும், நம்முடைய வாய்க்கு விருத்த சேதனம், இந்த இருதயத்தை என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி ஒரு மனுஷனுடைய மரணத்தை கூட அப்படிப்பட்ட ஒரு கற்பனையும் கட்டளையும் கை கொண்டதோ, அதே போல அந்த நுனித்தோலை அவள் எரிந்தாள் என்று பார்க்கிறோம். அதை பார்த்த உடனே ஆண்டவரே என்ன பண்ணிட்டாரு? ரவஸ் ஆயிட்டாரு. ஆமீன். 26ல பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பனா என்ன பண்ண மாட்டாரு? கொல்லல அப்படின்னு சொல்லி ஆண்டவரே என்ன பண்ணிட்டாரு? விலகிட்டாரு. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த விஷயத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, ஆண்டவருக்கு கட்டளைகளையும் கற்பனைகளையும் தேவையில்லாத காரியத்தை நாமக்குள்ளால வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஆண்டவற்ற நம்மளுக்கு அடிதான் கிடைக்குமே தவிர ஆசீர்வாதம் என்ன செய்யாது? கிடைக்காது. அதை தூக்கி எரியும் பொழுதுதானே ஆண்டவர் கரத்திலிருந்து நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமீன். ஹல்லேலூயா. ஆமீன். நம்முடைய வாழ்க்கையில அகற்றப்பட வேண்டிய அல்லது எரிந்து போட வேண்டிய இப்படிப்பட்டதான விஷயத்திலிருந்து நாம் விடுபடும் பொழுது கர்த்தர் நம்மளை மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் நம்முடைய சபைகளையும் அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். நம்முடைய குடும்பத்துல ஆமீன், எப்படி யோனாவின் காரியத்துல அவங்க சரக்குகள்லாம் தூக்கி போட்டாங்க, பாரத்தை லகுவாக்கணும்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. அப்பெல்லாம் என்ன பண்ணல? ரிசல்ட்டே கிடைக்கல. ஆனா தூக்கி போட வேண்டியவர் எங்க இருக்கிறாரு? உள்ள இருக்கிறாரு. அவரை நாம் தூக்கி போடும் பொழுது மறைவான பாவங்கள், நிர்விசாரமான பாவங்கள், ஒருவேளை நாம பண்ணக்கூடிய எந்த ஒரு காரியமும் நம்ம பெற்றோருக்கு தெரியாம இருக்கலாம், நம்ம உடன் பிறந்தவர்களுக்கு தெரியாம இருக்கலாம், உங்க மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், உங்க கணவனுக்கு தெரியாம இருக்கலாம், என் சபை போதகருக்கு கூட தெரியாம இருக்கலாம். ஆனா எல்லாற்றையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆமீன். ஹல்லேலூயா. ஆமீன். மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள். வேதம் சொல்லி இருக்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கோ கர்த்தர் இரக்கத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை ஆமீன் ஆமீன் நம்ம பண்றது சரி, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தானே சொல்லி நம்மளே நாம தேற்றிக் கொள்ளலாம். ஆனால் ஆண்டவருக்கு அது பிரியமில்லாம காரியம். ஆமீன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல ஆமீன், தாவீதை போல எடுத்த அந்த ஆமீன் அதிகாரத்தை, ஆண்டவர் கொடுத்த அந்த வைராக்கியத்தை, ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்பை நாம் சரியான விதத்துல பயன்படுத்தி அதை எரியும் பொழுது எப்பேற்பட்ட பொல்லாங்கனும் எப்பேற்பட்ட பிசாசும் நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்வதற்கு அவன் முன்னால வரவே முடியாது. ஆமீன். ஹல்லேலூயா. எப்படி நெகேமியா அவர் எருசலேமில இல்லாத போது தோபியா உள்ள உட்கார்ந்துக்கிட்டானோ, அதே போல நாமும் அந்த எருசலேமில இல்லாம இருக்காம நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். ஆண்டவரே, உடைய சமூகத்துல நான் எப்பொழுதும் காத்திருக்கணும், அந்த எருசலேமுடைய ஐக்கியத்திலே நான் இருக்கணும், அந்த எருசலேமுடைய சமாதானத்துல நான் இருக்கணும், அந்த எருசலேமுடைய கூடாரத்துல நான் இருக்கும் பொழுது ஆமீன் எந்த பொல்லாங்கையும் உள்ளே கொண்டுவதற்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா?